Taste the Daily. மருத்துவமனையில் குழந்தை பெற்று வீடு திரும்பிய மலைக்கிராம பெண் போலி மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொடைக்கானல் அருகே கவுஞ்சி கிராமத்தை சேர்ந்தவர்கள் சர்வேந்தன் தர்ஷினி தம்பதியர். கடந்த 25 நாட்களுக்கு முன்பு தர்ஷினிக்கு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து தர்ஷினி குழந்தையோடு வீடு திரும்பியுள்ளார். அதே கிராமத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தி வந்த பிரின்ஸ் என்பவர் மருந்தாளுநராக அப்பகுதியில் உள்ள மக்களின் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தர்ஷினிக்கு திடீர் வயிற்றுவலி ஏற்பட பிரின்ஸ் ஊசி போட்டு சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. ஊசி போட்ட சில நிமிடத்திலேயே தர்ஷினி மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் உடனே அங்கிருந்தவர்கள் தர்ஷினியை மன்னவனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்தபோது சுய நினைவு மற்றும் நாடித்துடிப்பு குறைந்ததாக கூறப்படுகிறது. ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவர்கள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது பாதி வழியிலேயே தர்ஷினி பரிதாபமாக உயிரிழந்தார். தர்ஷினியின் உடல் உடற்கூராய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவம் நலப்பணிகள் இணை இயக்குநர் பூமிநாதன், நலப்பணி துணை இயக்குநர் டாக்டர் அனிதா மற்றும் மருந்தக ஆய்வாளர் உள்ளிட்டோர் இணைந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனை வளாகத்தில் விசாரணை நடத்தினர். விசாரணையில் குழந்தை பெற்ற பெண்மணியின் உடலுக்கு ஏற்காத ஆன்டிபயாட்டிக் மருந்தை போலி மருத்துவர் பிரின்ஸ் அளித்தது தெரியவந்தது. தலைமறைவான போலி மருத்துவர் பிரின்ஸை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதுபோன்ற மருத்துவர் இல்லாத நபர்களிடம் சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுரை கூறியுள்ளனர். Taste the Daily.